வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எத்தனை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலில் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனல் போனீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் போய்ட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், இல்லை பிளாக்ஸ் படிக்கலாம், இல்லை புக்ஸ் படிக்கலாம். அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இண்டிகேட்டர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நானே என்னோடய யூடியூப் சேனலில் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுங்கள், வால்யூம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்னொரு யூடியூப் சேனல் போனீங்கன்னா ஆர்எஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஸ்டோகாஸ்டிக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், போலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள், எம்ஏசிடி யூஸ் பண்ணுங்கள், ஏடிஎக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவீங்க, இன்னொரு நாள் ஸ்டோகாஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் ஒர்க் ஆகாட்டி இன்னொரு நாள் ஏடிஎக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் ஒர்க் ஆகாது, அதனால வேறு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு எல்லா இண்டிகேட்டரும் சேர்த்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இண்டிகேட்டரும் சாட்டில் ஆட் பண்ணி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நான் அப்படி தாங்க ஸ்டார்டிங்கில் பண்ணினேன். எல்லா இண்டிகேட்டரும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி இந்த இண்டிகேட்டர்லாம் சேர்த்து ஒரே சாட்டில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அப்படி சாட்டில் நிறைய இண்டிகேட்டர் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் கிளியரான டிசிஷன் எடுக்க முடியாதுங்க. அப்போது எத்தனை இண்டிகேட்டர் தான் நான் யூஸ் பண்ணலாம், எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரோட மெயின் யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ், 20 days மூவிங் ஆவரேஜ், 50 days மூவிங் ஆவரேஜ், 200 days மூவிங் ஆவரேஜ், அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை சைட்வேஸில் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாங்க. ஸோ நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்டாக் ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா மூவிங் ஆவரேஜ் மேலே போயிட்டுருக்கோம், ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டுருக்கோம், ஸ்டாக் ப்ரைஸ் சைட்வேஸில் இருந்துச்சுன்னா மூவிங் ஆவரேஜ் சைடில் போயிட்டுருக்குங்க. ஸோ அதை வச்சு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் பாயிண்ட், சிபிஆர் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா R1, R2, R3ன்னு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கும், S1, S2, S3ன்னு சப்போர்ட் லைன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, சப்போர்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ மூணாவது ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு இண்டிகேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 20 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், 50 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ ஏடிஆர்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, ஆவரேஜ் டு ரேஞ்ச். ஸோ அது மெயினாக வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்காக அந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரபோலிக் எஸ்ஏஆர், அதுவுமே ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் தாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாலாவதாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மூவ்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஏடிஎக்ஸ் வேல்யூ வந்து 25க்கு மேலே இருந்தால் ஸ்டாக் மூவ்மெண்ட்டில் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி RSI 60க்கு மேலே இருந்தால் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகும். இப்போ வால்யூம் இண்டிகேட்டர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மூவ்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தாங்க இருக்குது. நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை ரிவர்சல் ட்ரேட் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாங்க. ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து நீங்கள் இண்டிகேட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எத்தனை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன் நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இண்டிகேட்டருமே ப்ரைஸை வச்சு தாங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் பொறுத்து தான் இண்டிகேட்டரோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நிறைய இண்டிகேட்டர் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். ப்ரைஸ் மேலே போணுச்சுன்னா இண்டிகேட்டர் பை சிக்னல் காட்டும், ப்ரைஸ் கீழே போணுச்சுன்னா இண்டிகேட்டர் செல் சிக்னல் காட்டும். ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் பொறுத்து ஒரு 4 இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இண்டிகேட்டரே யூஸ் பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க, அதுதான் பெஸ்ட்டு.
அதுக்கு நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் ட்ரேடிங் கற்றுக்கணும். கேண்டில் ஸ்டிக் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன வகையான கேண்டில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைய கற்றுக்கணும். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க, அதை கற்றுக்கணும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டபுள் டாப், டபுள் பாட்டம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.